Hello friends, welcome back to my kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சிம்பிளான keto snacks பண்ண போறோம். cheese pakora. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் நீங்க நம்மளோட சேனலை subscribe பண்ணலனா மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. 2 egg எடுத்துக்கலாம். ஒரு சின்ன bowl எடுத்து அந்த egg வந்து அடிச்சு விட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து mix பண்ணி விடுங்க. இப்போ இன்னொரு பவுல்ல ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. 1 cup of ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். ஆல்மண்ட் ஃப்ளார் எப்படி பண்ணணும்ங்கற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. 1 spoon of red chilli சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நீங்க இதுக்கு கூடல கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாம ஆல்மண்ட் ஃப்ளாரும் நம்மளோட சில்லியும் ஈவனா mix ஆகணும். சீஸ் கியூப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சீஸ் கியூப்ஸை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ பாருங்க, இந்த அளவு சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. pan ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கலாம். கோகனட் ஆயில் 1 cup எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சீஸ் பீஸை எக்ல முக்கி எடுத்துட்டு மறுபடியும் ஆல்மண்ட் ஃப்ளார்ல போட்டு நல்லா அந்த ஆல்மண்ட் ஃப்ளார் ஃபுல்லா ஒட்டும்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா கியூப்ஸையுமே மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்கு கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட சீஸ் பீசஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை ஃப்ரை பண்ணலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஃப்ளேமை ஹைலே வச்சுக்கோங்க. ரொம்ப லோவில் வச்சிங்கன்னா இந்த ஃப்ளார் மாவு வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ ஹீட் வந்து ஃபுல்லே இருக்கணும். பக்கோடா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்க, ரொம்ப அழகாக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. Thank you.